லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம் டயர்ட். ரீசெண்ட் டைமில் நீங்கள் பல கிரியேட்டர்ஸோட ஃபைட்ஸ் பார்த்துருப்பீங்க. A2D, அப்புறம் டைலர் அக்கா, பிரியாணி மேன், இர்ஃபான், அப்புறம் டெக் பாஸ், அப்புறம் தமிழ் செல்வன், இப்படி TTF, இந்த மாதிரி யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ், கான்ட்ரவர்சிஸ், ஃபைட்ஸ். யாருமே நிம்மதியாக இருக்கிற மாதிரி யூடியூப்பில் வந்து எந்த வீடியோஸையுமே காணும். எல்லோரும் வந்து அடிச்சுக்கிறாங்க, ஏதாவது போலீஸ் கேஸ் ஆகிட்டுருக்கு, வளர்ந்தவங்க எல்லாமே அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சீரியஸ்லி பயமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ நான் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக மேக் பண்ணல. அண்ட் அந்த லேடி சொன்ன மாதிரி So I'm going to try to not be mean because I don't want to like bully anyone, but also if I do get mean, I'm not sorry. அவங்க ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் புள்ளி பண்ணியிருந்தாலும் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க போகிறது கிடையாது. ஐம் நாட் சாரி ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த வீடியோவில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் ஆல்சோ வீடியோ இஸ் கம்ப்ளீட்லி இன் இங்கிலீஷ். இந்த வீடியோவை ஐ டோன்ட் லைக் டு மேக் இட் இன் இங்கிலீஷ் பிகாஸ் என்னோட ஆடியன்ஸ் எல்லாமே தமிழில் தான் பார்க்குறீங்க. வீடியோ அவங்களுக்கு கொடுக்க போகிற ரிப்ளை கிடையாது, பட் ஐம் கோயிங் டு டேக் சம் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ஹர். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபெமினிஸ்ட் அப்படின்ட்டு பேசுவாங்க. அதை வந்து நான் தப்புன்னு சொல்ல போகிறது கிடையாது. அதில் என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ எதுக்காக ஒரு பையனுக்கு இவ்வளோ ஹேட்டட் கொடுக்குறாங்க, ஐ டோன்ட் நோ வை. அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் பல இன்டைரக்ட் அப்யூசிவான வேர்ட்ஸ்லாம் இருந்தது. அது எனக்கு சீரியஸ்லி நான் நேற்று நைட் இந்த வீடியோ பார்க்குறப்போ ஐ ரியலி ஃபெல்ட் பேட். ஏன் இந்த அளவுக்கு ஒருத்தங்க மேலே வன்மம் வரணும்? ஒரு பொதுவான கருத்து ஜாலியாக அப்படி ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இல்லை பிடிக்கலன்னா பிளாக் பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு இந்த அளவுக்கு எதுக்காக ஒருத்தங்க மேலே வன்மம் வரணும்? அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். AJ பைரவ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2.8 மில்லியன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருக்குது. அண்ட் இவங்க யாருன்னு எனக்கு பெரிய லெவலில் தெரியல, பட் நேற்று தான் வந்து நான் பார்த்தேன். அவங்களோட வீடியோவில் அவங்களே வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அவங்க யார் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. For those of you who don't know me, I'm Divya Vasin, also known as Awkward Code 3 on Instagram. I'm a psychologist, content creator, entrepreneur. Sounds weird when I say that. These are my pages on Instagram if you want to follow them. Now let's get into it. Let me get this straight. The concept of the reel is that he will cook for his partner if she's a virgin. That's literally his only ஆக்சுவலி அந்த கான்செப்ட் ஆஃப் த ரீல் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வேர்ஜினுங்கிறதுனால நான் குக் பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. தட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனில் வேர்ஜினிட்டிங்கிறது ஒரு பார்ட். அந்த வேர்ஜினிட்டியை தான் அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் அதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்காக சமைக்க தெரியல அப்படிங்கிறதுக்காகலாம் ஒரு பொண்ணை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்டே. Okay, those are some pretty odd expectations. pretty odd expectations அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு சத்தியமாக புரியலை. ஒருத்தங்க கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது எல்லாருடைய தனிப்பட்ட விஷயம், ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் அந்த பையனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அது AJ பைரவாவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா AJ பைரவோட பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற பல பசங்க எடுத்துக்கலாம். நிறைய பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தொடாத ஒரு பையன், இது வரைக்கும் எந்த பையனையும் தொடாத ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறது வந்து இந்த சொசைட்டியில் இப்போ வரைக்கும் தப்பு கிடையாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அப்படி இருக்கிறதுல என்ன தப்பு? ஒரு வேர்ஜின் பொண்ணு ஒரு பையனுக்கு வேணும்னு நினைக்கிறதும், ஒரு வேர்ஜின் பையன் ஒரு பொண்ணுக்கு வேணும்னு நினைக்கிறதும் எந்த தப்பும் கிடையாது. டு பி ஹானஸ்ட், என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு. நான் வந்து ஒரு வேர்ஜின் பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ண போகிறது கிடையாது. நான் என்னோட வேலையும் வேறு. அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் டு பி அ வேர்ஜின். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த வேஸ்டான கம்யூனிட்டியில் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு அட்ராக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஓகே எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிறது. இதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அது தப்பு கிடையாது. அந்த தனிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சு ஒருத்தங்க வீடியோ போடுறதுல எனக்கு எந்த தப்பாகவும் தெரியல. இதை நான் ஒரு பையனாக சொல்கிறேன். மேபி இது ஒரு பொண்ணாக நீங்கள் என் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இதே வீடியோவை ஒரு பொண்ணு போட்டிருந்தாங்க அப்படின்னா, இது எல்லா விதத்துலேயும் பசங்களை அஃபெண்ட் பண்ணியிருக்கோம்.
பட் டு பி ஹானஸ்ட் எல்லா பசங்களையும் அஃபெண்ட் பண்ணாது. ஏன்னா தட் இஸ் ஹர் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கிற இவங்க இப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணுறாங்க, ஒருத்தங்க மேலே ஒரு வன்மத்தை வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் லைக் ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு சினாரியோவாக இருக்குது. Saw some comment still willing to do such a non-manly activity as long as his partner is a virgin. I also saw some comments under the அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெர்ஜினாக இருக்கிறதுனால நீ சமைக்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை பார்க்குறாங்க. இது அப்படி பார்க்காம நார்மலாக நீங்கள் ஒரு வெர்ஜினாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு 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 வெர்ஜின் பொண்ணாவோ இல்லை வெர்ஜின் பையனாவோ இருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அந்த பையனும் வந்து வேறு எந்த பொண்ணையும் தொட்டிருக்கக்கூடாது, அந்த பையனும் வந்து வேறு எந்த பொண்ணோடையும் இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எந்த விதத்தில் தப்பாக இருக்கும்? அது எந்த விதத்துலையும் தப்பாக இருக்காதுங்கிறதா என்னோடய மென்டாலிட்டி. நான் எப்படி இருக்கேன், எனக்கு வரவன் எப்படி இருக்கணும்னு நினச்சி வெயிட் பண்ணுற ஒரு நிறைய பசங்களும் சரி நிறைய பொண்ணுங்களும் சரி இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த பையனோட ப்ரையாரிட்டைசேஷன் அங்கே வெர்ஜினிட்டி. ஸோ ஹி டுக் அந்த குக்கிங்கை வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ வெர்ஜினாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறான். அதில் அந்த பையனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அங்கே நீ வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும், நீ இவ்வளோ அழகாக இருக்கணும், நீ இப்படிலாம் இருக்கணும், நீ வந்து அப்பியரன்ஸ் வைஸ் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும், நீ கலராக இருக்கணும், கருப்பாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அங்கே போர்ட்ரேட் பண்ணவே இல்லை. அங்கே வந்து வெர்ஜினிட்டிங்கிற ஒரு விஷயத்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறான். ஏன்னா அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற பசங்க சொசைட்டியில் இருக்காங்க. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு கிடையாதுங்கிறதான் பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி. இதை வந்து ஒரு பையன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பண்ணதுனாலே அந்த பையனை போட்டு அடி நடிக்கிறாங்க. அந்த பையங்கிறதுனால அந்த பையன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பண்ணியிருக்கான். அது ஒரு பொண்ணு பெர்ஸ்பெக்டிவ்லேயும் எடுத்துருக்கலாம். ஒரு சில கமெண்ட்லேயே ஏஜே வேறு வந்து ஃபார் போத் மென் அண்ட் விமன்னு பின் பண்ணி கூட நான் பார்த்துருந்துருக்கேன். ஸோ இது அவ்வளோ பர்சனலாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தோணுச்சு. I also saw some comments under this video. No seal, no deal. Don't know why men think it's cool to say this. Don't know why men think it's cool to say this. எல்லா பசங்களுமே அந்த மாதிரி பேச போகிறது கிடையாது. நான் எந்த பொண்ணையும் அப்யூசிவாக பேசினது கிடையாது. நான் வந்து டபுள் மீனிங் காமெடிஸ் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கிடையாது. நான் நேச்சுரலாகவே வந்து ரொம்ப டபுள் மீனிங்கான விஷயங்கள் வந்து என் லைஃப்பில் கிடையாது. ஏன் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி மென்னன் நீங்கள் காமனாக நீங்கள் சொல்கிறப்போ இட்ஸ் ரியலி ஹர்ட்டிங் பீப்புள். இது வந்து நான் இவங்ககிட்ட நான் ரிப்ளை கொடுக்கல. இது வந்து ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா, நிறையா பொண்ணுங்களுக்கு வந்து இது ஃபெமினிஸ்ட்டுன்னு வேணாம், இது பொண்ணுங்களாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பசங்களை இப்படி போர்ட்ரேட் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன், இட்ஸ் ஓகே. நாங்கள் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி நல்லா பசங்களும் இருக்க தான் செய்கிறோம். அதனால நீங்கள் வந்து அப்படி ரொம்ப என்ன சொல்கிறது, ஊருக்குள்ளே இருக்கிறவனுங்களாம் இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேணாம். இந்த மாதிரி நோ சீல் நோ டீல் இந்த மாதிரி 18+ கமெண்ட் நான் என் லைஃப்பில் யாருக்கும் பண்ணதில்லை, நான் நேரில் யாருக்கும் பண்ணதில்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி நான் ஒரு டாக் பண்ணது கிடையாது. அண்ட் வி யூஸ் டு டிஸ்கஸ் லாட். நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணி 18+ காமெடிஸ்லாம் பேசிப்போம். ஆனால் இந்த மாதிரி அபியூசிவான விஷயங்கள் வந்து பண்ணிக்க மாட்டோம். Do with your morality or how you're going to be as a partner. A relationship is much more than a person being a virgin or not. Now if I அந்த வேர்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் மச் பீயிங் அ பர்சன் வெர்ஜின் ஆர் நாட், இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் பொருந்தணும்னு கிடையாது. ஒரு பையன் ஒரு பொண்ணு, நான் திரும்ப சொல்கிறது என்னதுன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் இருக்குது. நான் எந்த பொண்ணையும் நான் தொட்டது கிடையாது அப்படின்னா நான் வந்து எந்த பையனையும் தொடாத ஒரு பொண்ணை எதிர்பார்க்குறதுல தப்பு கிடையாது. அதுக்காக வெர்ஜின் இல்லாதவங்க ஒழுங்கே கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் இந்த மாதிரி ரொம்ப கட்டுக்கோப்பாக வாழ்ந்திருக்கேன், எனக்கு கட்டுக்கோப்பான ஒரு பொண்ணு இருக்கிறது தப்பு கிடையாதுன்னு நான் சொல்கிறது. குனிஞ்ச தலை நிமிராத ஒரு பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொண்ணை எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வச்சிருக்கிறது தப்பு கிடையாதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து எந்த விதத்துலையும் நான் வந்து யாரையும் வந்து ஹார்ம் பண்ணுறதுக்காக சொல்லலை. நான் திரும்ப சொல்லிக்கிறேன். I were to reply to this comment, I would say no brain, no deal. There was another comment that really creeped me out. I will accept a rape victim girl, but not one from hookup culture. Why is this something you're actively thinking about? Okay, I will accept the rape victim and not from the hookup culture. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹுக்கப் கல்ச்சர் வந்து டூ பேட், அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ரேப் விக்டிம் கூட அதை கம்பேர் பண்ணியிருக்காங்க, அதுதான் இங்கே வந்து சிக்கலாகி போச்சு. ஸோ பட் அந்த கமெண்ட்டுக்கு நான் எந்த முட்டும் கொடுக்க விரும்பல. ஸோ நம்ம இந்த விஷயத்தை அப்படியே தூக்கி போட்டு போயிடலாம். இது பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுக்கப் கல்ச்சர் இஸ் டூ ஹை நவ். எல்லாம் கண்ட மாதிரி போயிட்டுருக்காங்க. கண்ட மாதிரி இந்த சென்ஸ் நிறைய பேர் பிடிச்சிருக்குங்கிறதுனால சும்மா ஜாலியாக அப்படி இருக்காங்க. அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப சொசைட்டியை வந்து டேமேஜ் பண்ணிடுமோங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த மாதிரி வெர்ஜினை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை நான் அதை பார்க்குறேன்.
மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி ஹர்ட்டிங். ஒரு மாதிரி அப்படி பார்க்காதீங்க, அந்த மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு பையன் வீடியோ மேக் பண்ணுறப்போ அது ஒரு பையன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்குன்னு நினச்சிக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். எதுக்கு ஒருத்தங்களை தேவையில்லாமல் டார்கெட் பண்ணி ஹர்ட் பண்ணணும்? This whole purity culture is really annoying because human beings are not pure or unpure, and a man does not make a woman pure or unpure. ஹியூமன் கல்ச்சர் வந்து பியூரிட்டி பற்றின விஷயம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட். அந்த விஷயத்தை பற்றிலாம் கிடையாது. பட் இட்ஸ் ஓகே டு சேவ் விர்ஜினிட்டி ஃபார் யோர் ஹஸ்பண்ட். அதுதான் இந்த ஏஜே பைரவோட வீடியோவில் வந்து சொல்கிறது. அதே தான் பையனுக்கும் பொருந்தும். இட்ஸ் ஓகே டு சேவ் விர்ஜினிட்டி ஃபார் யோர் ஒய்ஃப். இதுதான் வந்து சொல்ல வர்ற பெர்ஸ்பெக்டிவ். This is ridiculous and disgusting, and I have literally no words. Let's move on before I combust. Let's watch this one. It says, I've had 45 abortions. Wait, 45 abortions? I like killing babies? What? Okay, women do not get any sort of enjoyment out of getting abortions. It's not like a hobby or anything. First of all, who got her pregnant? And why is that guy not equally responsible for these abortions? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹூ காட் ஹர் ப்ரெக்னென்ட்? ஆப்வியஸ்லி அந்த பையனும் ரெஸ்பான்சிபிள் தான். ஏஜே பைரவ் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட சில நியூஸஸ் வரும், அந்த நியூஸ் ரிலேட்டடாக கண்டென்ட் மேக் பண்ணுவாங்க. அந்த டைமில் நான் சர்ச் பண்ணப்போ ஐ திங்க் ஏதோ ஒரு ஃபாரின் கேர்ள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐ லைக் கில்லிங் பேபிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி அந்த பொண்ணு வந்து கத்திட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ கிடச்சதுன்னா சைடில் நான் வைக்க ட்ரை பண்ணுறேன். அதை வைக்கலாமான்னு எனக்கு தெரியல. அதில் வந்து அந்த பொண்ணு வந்து இப்படி எமோஷனலி கத்திட்டு இருப்போம். மேபி அதை வச்சு ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம், அவ்வளோதானே தவிர இதில் ஐ டோன்ட் நோ வாட் டு சே. It's literally, physically, biologically impossible. It's a medical procedure that hurts like hell. Nobody enjoys getting it. Nobody likes to kill little babies. நான் சொல்கிறாங்களே, nobody likes kill little babies. இந்த விஷயம்தான் அங்கே இல்லை. ஏன்னா ஒரு சிலர் இருக்காங்க, அந்த மாதிரி வீடியோஸும் இருக்குது. ஒரு சர்ச் பண்ணிட்டு வந்துருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டில் ஒரு வீடியோ வந்துருச்சு, அந்த பொண்ணு ஐ லைக் கில்லிங் பேபிஸ்ன்னு வீடியோ போட்டுட்ருக்காங்க. எதுக்கு ஹேட்ரட்? ஏன்? Except the people who like to kill their child when they find out it's a girl. But yeah, you'll never see him talking about this. But also, why are we blaming the woman for having 45 abortions? This is India. This is not America. I never thought I'd say that, but we believe in abortions here. We understand the need for them. This is India and we are not in ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் நம்ம இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே தான், நம்ம இந்தியாவில் இருக்கோம். இன்னுமே வந்து இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் இந்தியாவுக்குள்ளே கல்ச்சரல் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இன்னும் வீட்டுக்குள்ளேயே பொண்ணுங்க இருந்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு யாருன்னே தெரியாத ஒருத்தங்களுக்கு வந்து பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிற அதே சினாரியோ இருக்குது. அதனால் இன்னும் இந்த வெர்ஜினிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுற சினாரியோ இருக்க தான் செய்யுது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்தியன் திங் இல்லாமல் ஆகிடாது. இந்தியன்ஸ் எக்ஸ்பெக்ட் வெர்ஜினிட்டி. இது வந்து இப்போ தான் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் டைம் எடுக்கும். இன்னும் வந்து மக்களுக்கு வந்து டைம் எடுக்கும். அந்த வெர்ஜினிட்டிங்கிறத சின்ன விஷயமா பார்க்குறதுக்கு டைம் எடுக்கும். மேபி அவங்க இருக்கிற ஸ்டேட் என்ன ஸ்டேட்டுன்னு தெரில, அது அவங்களுக்கு வந்து கம்மியான ஒரு இம்பேக்டாக இருக்கலாம். பட் இது வந்து இன்னுமே வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது தான். வெர்ஜினிட்டிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் எல்லாருமே அதை வந்து, ஆனால் அது இல்லைங்கிறதுக்காக அவங்கள வந்து நம்ம டம்ப் பண்ணவோ, இல்லை அவங்க வந்து நல்ல பொண்ணு கிடையாதுன்னோ, அவங்க ஒரு நல்ல பையன் கிடையாதுங்கிறத தான் இங்கே இவங்க சொல்லியிருந்துருக்கணும். இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெர்ஜினிட்டியை வந்து இல்லாமல் இருக்கிறத வந்து இப்போ என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வைக்கிறது இங்கே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, இப்போது இந்த வீடியோ பார்ப்போம். ஓகே, இதில் வந்து பைரவ் பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னா, அந்த ஆட் ஆன் லிஸ்ட்டில் வந்து வெர்ஜினிட்டி அப்படிங்கிறத பையனுக்கு மென்ஷன் பண்ணலை.
இதை எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த அடக்க ஒடுக்கமான ஒரு பொண்ணு அப்படிங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற பசங்க நிறையா. அண்ட் இதுதான் நம்மளோட தமிழ் கல்ச்சராக இருந்தது. இந்த தமிழ் கல்ச்சர் வந்து இப்போ தான் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் பீப்புள் உங்களுக்கு தெரியும், நீங்களே வந்து நம்ம அம்மா அப்பாவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க, நிறைய லவ் மேரேஜஸ் இருந்திருக்காது. ஸோ அந்த ஒரு கல்ச்சரில் இருக்கிற ஒரு பொண்ணு தனக்கு வேணும்னு நினைக்கிற ஒரு பையனோட ஒரு கான்டென்ட் தான் இது. அண்ட் ஆல்சோ அதில் அந்த வெர்ஜினிட்டியை வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கணும், அது பண்ணலை. ஸோ அது வந்து ஒரு மிஸ்டேக் தான். நான் வந்து ஏஜே பைரவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு சப்போர்ட் பண்ணுற வீடியோவும் கிடையாது. இது அந்த லேடியை வந்து அட்டாக் பண்ணுற வீடியோவும் கிடையாது. எனக்கு அட்டாக் பண்ணவும் தெரியாது. ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, லெட் த கண்டென்ட் பி அ கண்டென்ட், அவ்வளோதான். இப்போ இதை உட்காந்து பேசுகிறதுனால பைரவ் வந்து அவங்களோட கண்டென்ட்டை மாற்ற போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எதுக்கு அவங்க மாற்றணும்? ஆப்வியஸ்லி பீப்புளுக்கு வந்து அந்த மாதிரி கான்டென்ட் பிடிக்கும், எதுக்கு அவங்க மாற்றணும்? இதை இன்னும் கொஞ்சம் மோல்ட் பண்ணி வேணால் கொண்டு போவாங்களே தவிர, இது வந்து அவங்களோட டேஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் எப்படி வந்து வெர்ஜினா இல்லைனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மாதம் வந்து 1.5 லட்ச ரூபா இருக்கிற பையன் தான் வேணும்னு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு பையனை வந்து கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்காக நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க? இந்த வீடியோலே வந்து பைரவ் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, மிஸ்ஸர்ஜினிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த பொண்ணை வந்து இப்படி அடிக்கிற மாதிரி இருக்கா. ஸோ இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னா, மிஸ்ஸர்ஜினிஸ்ட்னா பொண்ணு எப்படி இருந்தாலும் பிடிக்காது, பொண்ணுனாலே பிடிக்காது. அந்த பொண்ணு 20,000 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, 2 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் சரி, மிஸ்ஸர்ஜினிஸ்டிக்னா பொண்ணுங்களே பிடிக்காது, பெண் வெறுப்பு இருக்கும் அவங்கக்கிட்ட. எப்போவுமே வந்து நீ இப்படி தான், அந்த பொண்ணுங்களே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பையன் கிடையாதுங்கிறத அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Why is this guy obsessed with virginity? He's literally continuously posting up. Why is this guy is obsessed with virginity? தமிழ் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேருக்கு வெர்ஜினிட்டி இஸ் எ கீ பாயிண்ட். ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பொண்ணு வெர்ஜினாக இருக்கணும்னா அந்த பையன் எதிர்பார்ப்பான். அப்படி எதிர்பார்க்குறது வந்து தப்பு கிடையாது. அதே நேரத்தில் அந்த பொண்ணும் வந்து அந்த பையன் வெர்ஜினாக இருக்கணும்னு எதிர்பார்த்தா அது தப்பு கிடையாது. இந்த பையன் வெர்ஜினிட்டி எதிர்பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் வெர்ஜினிட்டி இல்லாத ஒரு பொண்ணை எதிர்பார்க்குறதுங்கிறது வெர்ஜினிட்டிங்கிறத நீ எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் தப்பு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவன் ஏன் வெர்ஜினிட்டியில் அவ்வளோ அப்சஸ்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதனால தான் எனக்கு வந்து இதை மேக் பண்ணணும்னு தோணுச்சு. அப்படி இருந்தால் என்னங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தனிப்பட்ட கருத்து யார் வேணாலும் வைக்கலாம். அண்ட் ஒரு சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி வீடியோஸை போஸ்ட் பண்ணுறப்போ நிறைய விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி வெர்ஜினிட்டி வேணும்னு நினைக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் வந்து பார்த்த வரைக்கும் பைரவ் கண்டென்ட்டில் வந்து ஒரு பையன் வெர்ஜினாக இருக்கிறதையும் வந்து நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹாவ் டு பி வெர்ஜின் அப்படிங்கிறதுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அதை சேவ் பண்ணி வைங்க உங்களோட ஒய்ஃபுக்காகங்கிற மாதிரியான வீடியோஸும் வந்து பைரவ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பையனுக்காக மட்டும் கிடையாது, பட் அந்த கண்டென்ட் அந்த பையனுக்கான கண்டென்ட். அதனால அந்த ஒரு வீடியோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். என்ன பெர்ஸ்பெக்டிவில் இதை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அந்த பொண்ணை பிளாக் பண்ணு அப்படின்னு சொன்னால் நான் யோசிக்காமல் நான் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஐ ஜஸ்ட் நீட் தட் ரிலேஷன்ஷிப். எனக்கு வந்து அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் நான் அதை பண்ணிவிடுவேன். அவகிட்ட பேசாதன்னு சொன்னால் நான் பண்ணிவிடுவேன். ஒருவேளை நான் வந்து அந்த பொண்ணு கூட ஒர்க் ஸ்பேஸில் இருக்கேன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஐ வில் கீப் இன் டச் வித் ஹர் பெர்மிஷன். அண்ட் ஆல்சோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐ வில் கிளியர்லி ஷோ தட் ஐ டோன்ட் ஹாவ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹர். அண்ட் ஒருவேளை அந்த பொண்ணு எனக்கு ப்ரப்போஸ் பண்ண பொண்ணாகவே இருந்தாலுமே கூட நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட வந்து நேரில் எந்த கான்டாக்ட்டுமே வச்சுக்க மாட்டேன். அண்ட் ஃபோன்லேயும் எந்த கான்டாக்ட்டுமே வச்சுக்க மாட்டேன். இதுதான் என்னுடைய மென்டாலிட்டி. ஸோ என்னுடைய மென்டாலிட்டி இப்படி இருக்கிறப்போ என்னோடய பார்ட்னரோட மென்டாலிட்டியும் இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா இது எனக்கு நடந்திருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னப்போ நான் வந்து அப்படிங்கிறதுக்குள்ளே பிளாக் பண்ணிட்டேன் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி நான் போயிட்டேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் அ ஃபைட் வித் ஹர். எனக்கு வந்து அதிலேருந்து ஒரு சண்டே ஆரம்பித்து அப்புறம் அது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டஃப் கொடுக்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. வேறு எந்த பொண்ணையுமே என் லைஃப்பில் நான் வச்சுக்க மாட்டேன் இஃப் ஐம் இன் அ ரிலேஷன்ஷிப். இதுதான் என்னுடைய மென்டாலிட்டி. யாருக்கிட்டையுமே கான்டாக்ட் இருக்காது. நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போ வேறு எந்த பொண்ணுக்கிட்டையும் நான் டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எனக்கு இந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு கண்டென்ட் வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நான் மேக் பண்ணுவேன். ஒரு சினிமா எடுக்க முடிகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சினிமாவே எடுப்பாங்க. ஒரு கண்டென்ட் எடுக்கிற என்னால் நான் ஒரு கண்டென்ட் எடுப்பேன், அவ்வளோதான். என்னுடைய ஆறுதலுக்கு நான் ஒரு கண்டென்ட் எடுப்பேன். அது மக்களுக்கு பிடிக்கிற விதத்தில் நான் எடுப்பேன். அதை தான் பைரவ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட ஃபோன் எடுத்து பிளாக் பண்ணுறது,
அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கான்டென்ட். அது ஒரு கான்டென்ட் க்ரியேஷன். அது வந்து அந்த பையனோட கேரக்டர். அந்த இதில் அந்த பையனோட ஒரு 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 கேரக்டர்னு வச்சுக்கலாம். நீங்கள் இதை வந்து மிஸ்ஆஜினிஸ்டிக்னு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு என்னவா வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் மிஸ்ஆஜினிஸ்டிக் பிஹேவியர் இஸ் சச் அ க்ரூவல் திங். ஏன்னா அந்த பையனுக்கு வந்து எந்த பொண்ணு கூடயுமே இருக்க முடியாது. அவன் வந்து வெறுத்துக்கிட்டே இருப்பான். அவன் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பையனாக வந்து ஒரு சிலர் வந்து சொசைட்டியில் மாறி இருப்பாங்க. மேபி ஒரு ஹார்ஷ் பிரேக்கப் போனவங்க வந்து மாறி இருக்க சான்சஸ் இருக்குது. நான் பார்க்கவும் செஞ்சுருக்கேன். எல்லா பொண்ணையும் வெறுப்பாங்க, யாரையுமே பிடிக்காது, பொண்ணுனாலே இப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். பட் இதில் பைரவ் வந்து பொண்ணுனாலே இப்படி தான் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் இல்லை. எனக்கு ஒரு பொண்ணுன்னு வந்தால் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனாக தான் நான் அதை பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ ஒரு க்ரஷ் இருக்கிற பையன்கிட்ட காண்டாக்ட் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால், டு பி ஹானஸ்ட் அது யாராக இருந்தாலுமே பிடிக்காது. இப்போ எனக்கு என் மேலே ஒரு பொண்ணுக்கு வந்து க்ரஷ் இருக்குது, நான் வந்து அவள் வந்து அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் அவகிட்ட உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் வில் அஃபெக்ட் மை பார்ட்னர், இட் வில் அஃபெக்ட் மை லவ்வர். அப்போது வந்து அந்த விஷயத்தை நான் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது. அதுதான் அந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தமாக அந்த மொத்த வீடியோவுமே நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம சொல்லிடலாம். ஆனால் அதே இடத்துல ஒரு பொண்ணை வச்சு, அந்த பைரவ் இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பர்ஃபெக்ட். இட்ஸ் ஃபார் போத் ஜெண்டர். பட் ஹீஸ் அ மேன், ஸோ ஹீஸ் மேக்கிங் அ மேன் கண்டென்ட். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். The endings of his videos really annoy me. Look at the way he's walking. He thinks he looks really cool. Guess what? He doesn't. But he thinks he's really cool, but he doesn't. இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா she's literally hating him. Does look like one thing: misogynistic potential rapist. Misogynistic potential rapist. Misogynisticனா என்னன்னா பெண் வெறுப்பு. ஓகேங்களா? பெண்ணை வெறுக்கக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் ரேப்பிஸ்டாக தான் ஒரு 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 மாதிரி ஒரு ரேப்பிஸ்ட்டுங்கிறாங்க. அப்படியே ஓப்பனாக நீ ஒரு ரேப்பிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பையன் வேர்ஜின் பொண்ணை எதிர்பார்க்கறதுக்காக ரேப்பிஸ்ட்டுன்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறது, இட்ஸ் ரியலி நாட் அ குட் திங். No, I shouldn't be saying such things, but his content is actually like that. I know I shouldn't. ஒரு பையன் வேர்ஜின் பொண்ணை எதிர்பார்க்கறதுக்காகவும் அந்த பையனை தாண்டி வேறு எந்த பையன் கூடயும் பேசக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்காகவும் அந்த பையன் வந்து ஒரு ரேப்பிஸ்ட்னு சொன்னால் such labels on him, but he's literally just horrible. I don't think he respects women at all. Either that. அதே நேரத்தில் வீடியோவை பார்த்துட்டு ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஜட்ஜிங் ஹிம். அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு மேலே ரெஸ்பெக்ட் இருக்காது, இப்படி இருக்காது, அப்படி இருக்காது. ரெஸ்பெக்ட் இல்லாத பையன் அந்த பொண்ணுக்காக குக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட மாட்டான். அண்ட் ஆல்சோ அந்த பையன் அந்த வீடியோவில் சொன்னதுனால இப்போ அவனுக்கு இவ்வளோ ப்ளேம். ஸோ நிறைய பேருக்கு வந்து குக் பண்ணுற பொண்ணு தான் பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து குக்கிங் பண்ண தெரியாத பொண்ணை வந்து இன்னுமே வந்து குக் பண்ண தெரியலையான்னு சொல்லி கேவலப்படுத்த தான் செய்கிறாங்க. இன்னும் ரிலேஷன்ஷிப்லலாம் வந்து இருக்க தான் செய்யுது. ஆனால் வேஸ்ட்டாக நான் பார்க்குற என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பெருசாக குக்கிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் கொஞ்சம் அப்படியே ரூரல் ஏரியாவுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு குக்கிங் தெரியணும்னு எதிர்பார்க்குற பசங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. She ain't coming. Whose father talks like that? Is his father 18 or something? And who calls their girlfriend Deb in front of the father? I will repeat myself. This is India, not America. And yeah, we have to say one thing. அந்த பையனோட ஃபாலோவர்ஸ் வந்து 2.8 million and also he is a English content creator. ஸோ அவங்களோட ரீச் எங்கே இருக்குன்னா வேஸ்டான ஆடியன்ஸில் இருக்கும். ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட கண்டென்ட் வந்து ஒரு மாதிரி ஃபாரினிஷாக இருந்திருக்கு இந்த வீடியோவில். ஃபாரினிஷுங்கிற வேர்ட் டிக்ஷனரிலே கிடையாது, நிறைய கண்டுபிடிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி இருக்குது. எதுலலாம் தப்பு கண்டுபிடிக்கணுமோ அதுலலாம் தப்பு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் இந்தியன் தான் பார்க்குறாங்களா அந்த வீடியோவை, ஃபாரினர்ஸ் பார்க்க மாட்டாங்களா? இட்ஸ் இங்கிலீஷ் கான்டென்ட்.
யூ ஆர் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறவங்க பைரவ் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். பைரவ் இன் தமிழ்நாடு. பைரவ் இஸ் தமிழ் பையன். மோஸ்ட்லி அந்த பையனோட வீடியோவில் வேர்ஜின் பொண்ணு வேணும்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கலாம். பட் நேரில் ஹீ கேன் பி எனிதிங். அந்த பையனுக்கு வந்து வேர்ஜின் பொண்ணுங்கிறது ஒரு விஷயமாவே இல்லாமல் இருந்திருக்கலாம். மக்கள் என்ன பார்க்க நினைக்கிறாங்களோ, அவங்களோட ஆடியன்ஸ் எதுக்கு ரிலேட்டபிளாக இருக்காங்களோ அதுக்கான கான்டென்ட்டை தான் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் மேக் பண்ணுவாங்க. We don't call each other a beb in front of each other's fathers here. Maybe he's an Andrew Tate fanboy, but he really needs to make his content culturally relevant. He is an English content creator. Obviously ஃபாரின் வியூவர்ஸ் பார்க்க தான் செய்வாங்க. 2.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க சும்மா 100K 200K இல்லை, அவ்வளோ வேஸ்ட் ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். ஸோ பேபுன்னு சொல்லி ஃபாரின்லலாம் யார் வீட்லேயும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி அப்பா முன்னாடி கூப்பிட மாட்டாங்கங்கிறதெல்லாம் வந்து நல்லா நமக்கு தெரியும். எவ்வளவோ ஃபாரின் படம் பார்த்துருக்கோம். ஆப்வியஸ்லி அங்கே ஒரு விஷயமே கிடையாது அப்பா முன்னாடி பேபுன்னு கூப்பிடுறது. This doesn't sound very Indian. Literally no guy is going to be asking their girlfriend's dad if they can take her to the club tonight. Notice the point. Club tonight எக்ஸாம்பிளுக்கு நம்ம தனுஷ் படம் வடசனை எடுத்துக்கோங்க. நம்ம தனுஷ் சார் வந்து அதில் நான் கூப்பிட்டா அது வந்துடும், அதான் நான் கூட மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து எந்த அப்பா கிட்டையும் போய் அப்பா முன்னாடி ஒரு பொண்ணை வந்து இப்படி கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நாக் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா நடக்குது நம்ம ஊர் சீனாரியோவில் ரொம்ப அழகாகவே நடக்குது. கல்ச்சர் எங்கேயோ டெவலப் ஆயிடுச்சு. வெர்ஜினிட்டி ஒரு விஷயமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இதை ஒரு ஃபாரின் கண்டென்ட்டாக ஏன் பார்க்குறாங்கன்னு தான் எனக்கு புரியல. The language of the girl in this video as well, she's also like looking down a little bit and looking all scared and submissive, and the men look அது இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து கீழே பார்த்துட்டு இருக்கா, அவன் வந்து டாமினண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட். ஒரு அப்பா முன்னாடி வந்து ஒரு பையன் வந்து பேச வரான் அப்படின்னா அவன் நல்லா வந்து ஒரு மேன்லியான ஒரு லுக்கில் வந்து பேச வந்திருக்கான். அதுதான் அந்த கண்டென்ட்டோட லுக் வந்து அதுதான். ஸோ அந்த கண்டென்ட் இஸ் லைக் தட், அவ்வளோதானே தவிர இதில் வந்து அந்த பையனை போட்டு அடிக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுதான் எனக்கு புரியல, ஏன் அடிக்கிறீங்க? Why are you guys fighting? His videos are not just directly misogynistic, it's also the body language in the way he acts. அப்பா அந்த பொண்ணு அந்த பையன் நடந்து போகிறத பார்க்குறப்ப அவங்க முகத்தை பாருங்களேன். அது ஸ்க்ரீன்ஷாட் வைக்கிறேன். எவ்வளோ வன்மம்! செம்மையாக எனக்கு பசிக்குது, காலையிலேருந்து சாப்பிடல. இந்த வீடியோ பார்த்து தலை சுற்றுது. இருங்க 4 முட்டையை முழுங்கிட்டு வரேன். இப்போ போகலாம். Are seen as like objects passed down from the father to the husband, which is why usually in a lot of our government documents it's like wife of, daughter of. So we refer to men as like Mr. So-and-so, but a woman is always like Miss or Mrs. to denote that she's married. Because என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பையனுக்கு கல்யாணம் ஆனாலும் மிஸ்டர்ன்னு தான் இருக்கும், கல்யாணம் ஆகலைனாலும் மிஸ்டர்ன்னு தான் இருக்கும். பட் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா மிஸ்லேருந்து மிஸ்ஸஸ் ஆயிரும். பையனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு இதுவும் இருக்காது. பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுல மிஸ்ஸஸ்ங்கிறது ஈஸியாக ஆட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. apparently getting married means that her identity changes. But a man's identity remains the same when he is married. He remains Mr. This reel is actually propagating. அவங்க எங்கேயோ இருக்கிற சொசைட்டி மேலே இருக்க கடுப்பை கொண்டு போய் இந்த பையன் மேலே காட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். This whole concept as well. Like first the daughter will be obeying her father and then she'll be obeying the husband. இந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு வந்து கட்டுப்படுறது, அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து கட்டுப்படுறது. And if she obeys her father well, that means she is great to control and is very submissive. தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு ஒபே பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா அந்த பொண்ணை வந்து ஹஸ்பண்ட் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுமாமா, சப்மிசிவாக இருப்பாங்களாமா அந்த பொண்ணு. இது வந்து லாஜிக்கலி ஏற்றுக்கவே முடியாது என்னால். ஸோ எந்த பொண்ணு அப்பா கிட்ட கண்ட்ரோலாக இருக்கிற ஒரு பொண்ணு, அப்பாவுக்கு அடங்கி போகிற ஒரு பொண்ணு ஹஸ்பண்டுக்கிட்டே அடங்கி போவாங்கிறது நிச்சயமாக கிடையவே கிடையாது. அது அந்த பொண்ணோட மென்டாலிட்டி பொறுத்து பெற்றவங்கக்கிட்டையும் வர்றவங்கிட்டையும் பிஹேவ் பண்ணணுங்கிறது வந்து அவங்க மனசு வச்சாதான் முடியுமே தவிர சப்கான்ஷியஸாக ஹஸ்பண்ட் கிட்ட கட்டுப்பட்டுட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இது கிடையாது. இது
சீரியஸ்லி இது கிடையவே கிடையாது. ஏன்னா என்னோட கசினே பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு கட்டுப்பட மாட்டாங்க, ஆனால் வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு கட்டுப்படுவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா அவங்களோட மென்டாலிட்டி பொறுத்து, அவங்களோட அப்பாவோட பிஹேவியர் பொறுத்து, அவங்களோட ஹஸ்பண்டோட பிஹேவியர் பொறுத்து தான் இது டிசைட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அந்த பொண்ணோட பிஹேவியர் பொறுத்தும். So she'll be easily obeying her husband as well. I can't believe I have to say this, but children are not supposed to obey their parents. Concept of children are not supposed to obey their parents. இந்த பொண்ணு ஃபாரின் பொண்ணுன்னு நினைக்கிறேன். obeying someone means that that person is above you somehow. And இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கு ஒபே பண்ணுறீங்க, இல்லை யாருக்காவது ஒபே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு மேலே உங்களுடைய ஒரு டாமினன்ட் ஃபிகர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். controlling you. And you're or someone is controlling you. அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து ஒபே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஆக்சுவலி என்னோட அப்பா வந்து ஒன்று சொன்னால் நான் கண்டிப்பாக அதை கேட்பேன். எங்கள் அப்பா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னால் நான் அதை கண்டிப்பாக கேட்பேன். எங்கள் அம்மா வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னால் அதை நான் கண்டிப்பாக கேட்பேன். அது பேர் வந்து கட்டுப்படுறது தான். அது பேர் வந்து மதிக்கிறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறது அண்ட் ஒபே பண்ணுறதுமே அதில் அடங்கும். அண்ட் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் திங். ஒபே பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ பேட் திங், இட்ஸ் அ குட் திங். பட் எல்லா நேரத்துலையும் நம்ம ஒருத்தங்களுக்கு கட்டுப்பட்டு போக மாட்டோம் இல்லையா? சில நேரம் கட்டுப்பட்டு போவோம் நம்ம அப்பா அம்மாவுக்கு, சில நேரம் கட்டுப்படாமல் போவோம். அந்த மாதிரி இதை நம்ம ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வி ஒபே people அந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். obey to our parents. We have to obey our parents. doing things against your wishes. Parents don't own their children regardless of the gender. Children listen to their parents. They don't obey their parents. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷ் வேர்டிங்கில் அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட், அந்த ஒபே எடுத்துகிட்டு ரெஸ்பெக்ட்னு போட்டிருந்தா இந்த ஹோல் கான்செப்டே வந்திருக்காது. ஸோ வி ஆர் நாட் குட் அட் இங்கிலீஷ். ஆப்வியஸ்லி நான் வந்து ஐம் நாட் good at English and Bhairav also he's a Tamil guy. அவன் அந்த பையனால ஒரு ஃபாரின் லெவலுக்குலாம் வந்து இங்கிலீஷ் பேசுறது வந்து முடியாத ஒரு விஷயம். அண்ட் அப்படியே முடிஞ்சிருந்தாலும் எவ்ரிபடி வில் மேக் மிஸ்டேக் அண்ட் எவ்ரிபடியோட பெர்ஸ்பெக்டிவும் அப்படி இருக்கும். அண்ட் ஒபேங்கிறதும் ரெஸ்பெக்ட்டுங்கிறதுக்கும் சின்ன கோடு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பைரவ் வந்து ரெஸ்பெக்ட்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த டாக்கே வந்திருக்காது. ஸோ இதில் வந்து பைரவ் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, ரெஸ்பெக்ட்னு போடுறதுக்கு பதிலாக ஒபே போட்டு. Because even when they're listening to their parents, they still have free will. So they're choosing to listen to the parents. I saw this comment. Girls want to drink like their father but don't want to cook like their mother. See, these are the kind of weird ideas he's putting into the heads of young, stupid, impressionable boys. This boy has probably never talked to a woman before. Because women don't specifically drink like their father. They're just drinking like a human being. ஆமாம், பொண்ணு வந்து குடிக்கிறது அவ விருப்பம், பையன் குடிக்கிறது அவன் விருப்பம். இதை வந்து ஏஜே பைரவ் தான் வந்து அந்த கமெண்ட் படிக்கிறவங்களோட மென்டாலிட்டியை வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது ஏஜே பைரவ் போய் திணிக்கிறதுனாலன்னு இல்லை, அவங்களோட மென்டாலிட்டியே அந்த மாதிரி தான் இருக்கும். Wow, so emotional. I almost cried. I find it really funny that he keeps showing women having sexual urges as a bad thing. You know what? The concept of a slut doesn't even exist. Because a slut is just a woman who has characteristics of a man. Nobody ever hates on men having sexual urges. In fact, it's just assumed that it's natural. இந்த கண்டென்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கேயோ போய் அப்படி இழுத்துட்டு வருவாங்க. அதான் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே புரியல. ஏன்னா ஒரு பையனுக்கு வந்து செக்ஷுவல் அர்ஜ் இருக்கிறது வந்து ஒரு நார்மலாகவும் பார்க்குறீங்க, பொண்ணுக்கு இருக்கிறத வந்து அதை வந்து ஒரு ஸ்லட்டி அந்த மாதிரி ஏன் பார்க்குறீங்க? தட் ஸ்லட் கான்செப்ட் இஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் போத் மென் ஆர் விமன் ஹேவ் தி சேம் அந்த மாதிரி சொல்ல வராங்க. ரெண்டு பேருக்குமே செக்ஷுவல் அர்ஜஸ் இருக்கிறது வந்து நார்மல் அந்த மாதிரி சொல்ல வந்துட்டு. அண்ட் ஆல்சோ is a great thing to do as a woman. That's really weird. It's actually pretty odd and unrealistic. I don't think pretty odd and unrealistic. ஒரு பொண்ணு வந்து டெத் பெட்டில் இருந்துட்டு அந்த ஹஸ்பண்டை பார்த்து என்னோட எக்ஸ் கூட நான் வந்து ஒரு ஃபைனலி வந்து ஐ ஹாவ் டு பி வித் ஹிம், ஐ ஹாவ் டு ஸ்லீப் வித் ஹிம் அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு நார்மலான விஷயம்.
கிடையாது, வியர்டான ஒரு விஷயம், அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் த கண்டென்ட் இஸ் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் த ரியல் இன்சிடெண்ட். ஏன்னா நிஜமாவே அப்படி ஒரு லேடி கேட்டதுனால தான் இந்த ஒரு கண்டென்ட்டையே வந்து பைரவ் மேக் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்தது தெரியாமலே இங்கே நிறைய விஷயங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு மாதிரி இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹேட்டட் அமங் அ பர்சன். இப்படி எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த லேடிக்கு ஒருத்தங்களை பிடிக்கல, ஸோ ஷீ வாண்டட் டு டம் ஹிம் வித் ஹர் ஆடியன்ஸ். அந்த மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஒரு கூட்டத்தையே வந்து அங்கே திருப்பி விட்டு அங்கே வந்து அட்டாக் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஏஜே பைரவோட வீடியோவை பற்றி அவங்க பேசின உடனே அவங்களோட சேனலோட என்கேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மேலே போயிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க எனக்கு இந்த பையனை வந்து பிடிக்காது, அதனால் நான் பிளாக் பண்ணியிருந்தேன், பட் என்னோட ஆடியன்ஸ் வந்து பேச சொன்னனால ஐம் ஜஸ்ட் ரியாக்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஷீ இஸ் நாட் ரியாக்டிங், ஷீ இஸ் பிளேமிங் அண்ட் ஷீ இஸ் அக்யூசிங், ஷீ இஸ் போர்ட்ரேட்டிங் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ மிசாஜினிஸ்டிக் பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட். இது வந்து ரியாக்ஷன் வீடியோ கிடையாது, இது வந்து ஒருத்தங்களை அக்யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ. ஒரு மாதிரி ஒருத்தவங்களோட இமேஜே ஸ்பாயில் பண்ணி கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேர் வந்து பைரவுக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. இது எந்த மாதிரி, இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஹெல்த்தியான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. யூடியூப்குள்ளே ஏகப்பட்ட பாலிட்டிக்ஸ் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இது பத்தாததுக்கு பைரவுக்குன்னு பர்சனல் இஷ்யூஸ் இருக்கலாம், எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இதையும் ஒரு ப்ராப்ளமாக ஆக்கி இப்போ இங்கேருந்து 4 பேர் போய் அங்கே வந்து அந்த பையனுக்கு மெசேஜ் பண்ணி அவங்கள மென்டலி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிறது எப்படி வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும்? ஒரு பையனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக அவங்க ஒரு வீடியோவாக போடுறதுனால இதில் என்ன பாதிப்பு மற்றவங்களுக்கு இருந்துட போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஒரு பையன் வந்து ஒரு வெர்ஜின் பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பாதிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எனக்கு புரியலை. அண்ட் ஒரு பையன் வந்து அப்பா குடிக்கிற மாதிரி பொண்ணும் குடிக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பாதிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் அஃப்கோர்ஸ் நாட் அ பாதிப்பு. அது வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வந்து இப்போது அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவன் அந்த மாதிரி பொண்ணை எதிர்பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி பொண்ணு வர்றப்போ அவன் பிடிச்சிப்பான், அவ்வளோதான். And making women look bad. I cannot help but feel sad when I watch his videos. Like, I don't just feel angry, I feel sad. Because he's literally influencing an entire generation of his followers. அவங்களுக்கு கோவம் வரலையாமா, பட் சோகமாக இருக்காமா. To believing that men are superior and should be controlling women. And that they somehow deserve more freedom than women. He's like a classic definition of a misogynist. Also, apart from being sad, I'm kind of scared because his audience is just full of young, impressionable little boys who can potentially turn into abusers. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே எங்கே இருக்கிற சின்ன பசங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு அப்யூஸராக மாறுற மாதிரியான கண்டென்ட்டை வந்து பைரவ் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பையனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால அந்த பையன் வந்து ஒரு அப்யூஸராக ஆயிடுவான் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு நான்சென்ஸான ஒரு விஷயமா இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன்னா இதில் எந்த ஒரு வீடியோலையுமே பைரவ் வந்து ஒரு பொண்ணை வந்து ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஃபிசிக்கலி ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை மென்டலி வந்து அந்த பொண்ணை வந்து பேடாக சொல்கிற மாதிரியோ எந்த ஒரு வீடியோவுமே வந்து இருக்காது. ஒரு சில வீடியோஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்ஜினிட்டியை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ பசங்களை திட்டுற மாதிரியான வீடியோஸுமே அதில் இருக்கும். ஆனால் இவங்க பர்டிகுலராக சூஸ் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் இங்கே ப்ராப்ளமாக போய் முடியுது. No, this sounds quite dramatic, but it's true. The things we watch actually influence us and the way we think, and that's how we end up acting. Look, India is progressing, little by little, but it is. We are taking one step forward. India is progressing little by little, but it is அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பு இந்த வெர்ஜினிட்டியெல்லாம் ஒரு விஷயமா கன்சிடரே பண்ணாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் இந்தியா ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். But every year and becoming better as a nation for the women who live here. But people like him are actually making the country take 10 steps back with this time. பைரவோட கண்டென்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 10 அடி பின்னாடி போக்குதாமா, இந்த ஜென்ரேஷனே வந்து தூக்கி பின்னாடி அடிக்கிறதுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. Of content. It's horrible that he gets like 1 million likes on his videos. This tells you how the average guy or person thinks about women. They think women are objects. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி வீடியோக்குள்ள எப்படா 1 மில்லியன் போகுதுங்கிறாங்க ஒன்று. அண்ட் இன்னொன்று என்னென்னா, எல்லாருமே objects. And they have a problem with any woman who speaks her mind.
I'm sure my video is also going to be full of hate from men who are offended that I'm questioning this guy. I know because I made a reel about it and that's what started happening. Look, women are not objects. நாங்கள் விமனை வந்து பொண்ணுன்னு நாங்கள் விமனை ஆப்ஜெக்ட்னு சொல்லவே இல்லையே. அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் எல்லா விதமான ஆசை பாசங்களும் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, மென் ஆர் நாட், என்ன சொல்கிறது, நாங்கள் ஒன்றும் தீவிரவாதிகளோ இல்லை கொடூரவாதிகளோ கிடையாது. எப்படி வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் இப்படிலாம் இருக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி ஒரு பையனுக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வீடியோஸ் தானே தவிர இது வந்து பர்டிகுலர்லி ஒரு பெண் வர்க்கத்தையே வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியான எந்த ஒரு கண்டென்ட்டுமே அங்கே இருந்த மாதிரி தெரியல. அண்ட் ஆப்வியஸ்லி அதில் வந்து ப்ரைஸிங் த வெர்ஜினிட்டி இட்ஸ் நாட் அ பேட் திங்னு நானும் சொல்லுவேன். ஏன்னா வெர்ஜினிட்டி இஸ் அ குட் திங். அது வந்து அது கட்டி காக்கிற ஒரு விஷயம் அப்படின்ட்டு ஒரு சிலர் நினைக்கிறாங்க, ஒரு சிலர் நினைக்க மாட்டாங்க. அதில் வந்து ஒரு பையன் வந்து மிசோஜினிஸ்டிக்னு சொல்கிறது, பொட்டென்ஷியல் ரேபிஸ்ட்னு சொல்கிறது, ஒரு ஜென்ரேஷனே வந்து மாத்திரான்னு சொல்கிறது, இட்ஸ் நாட் அ குட் திங் ஆக்சுவலி. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா ஒரு பையன் வந்து ரேபிஸ்டாலாம் ஆக மாட்டான். இவங்க சொல்கிறது படி பைரவ் ரேபிஸ்ட் அப்படின்னா இவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அப்யூசிவாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் மாற மாட்டாங்க. they will have their ஸ்டாண்டர்ட்ஸ். பொண்ணுன்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுப்பாங்க. அப்படி இல்லாத ஒரு பொண்ணை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவ்வளோதான் நடக்குமே தவிர இவ்வளோ பெருசாக போய் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு வந்து இருக்காது. அண்ட் ஆல்சோ பொண்ணுங்க எல்லாமே சப்மிசிவாக தான் இருக்கணும்னு அங்கே எந்த கண்டென்ட்டுமே இல்லை, எந்த கண்டென்ட்டும் டைரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை. அண்ட் பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி வெர்ஜினிட்டியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுங்கிறதும் வந்து பைரவோட வீடியோஸில் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ don't need to know how to cook. Everybody should know how to cook. Not because they should be a good partner, but because it's just something we all have to do. Eat. And எல்லாருக்குமே சமைக்க தெரியணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க, பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி. அதே தான் சொல்கிறேன் திரும்பவும், இட்ஸ் ஆல் அபவுட் தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு பையனுக்கு பொண்ணு எப்படி வேணுங்கிறதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் அந்த வீடியோவே. ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டென்ட் தான் அந்த வீடியோஸே, ஹோல் வீடியோஸே அந்த மாதிரி தான் இருக்கும். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஏன்னா இப்போது எனக்கு சமைக்கிற பொண்ணு தான் வேணும்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு மனசுக்கு பிடிச்சா போதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இதே மாதிரி என் ஃப்ரெண்டு இருப்பானான்னு கேட்டால் கிடையாது. இதே மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்டால் எனக்கு வந்து ஒரு நல்ல மஸ்குலைனான ஒரு பையன் வேணும்னு அந்த பொண்ணு கேட்குறா அப்படின்னா இட்ஸ் ஹர் எக்ஸ்பெக்டேஷன். அதை வந்து ஃபெட்டிஷன் சொல்கிறது வந்து தப்பு. ஏன்னா அந்த பொண்ணோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படி இருக்குது. மேபி அந்த பொண்ணுக்கு வந்து சில ஆசை பாசங்கள் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு பையன் வந்து வெர்ஜினாக இருக்கணும் ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாது. And lastly, women don't need to be virgins. Women no need to be a virgin அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் சில பொண்ணுங்க இருக்காங்க, தன்னுடைய ஹஸ்பண்டுக்காக நான் வந்து I'll save my virginityன்னு சொல்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க, பசங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கலாம் இதை பார்த்து தயவு செஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதீங்க. Do the same for her. Have the same standards for men and women. இப்போ இவங்க வந்து கடைசியாக வந்து அட்வைஸை போட்டுட்ருக்காங்க. அந்த அட்வைஸ்லாம் நம்ம கேட்குற ஐடியா இல்லை. ஏன்னா ஆப்வியஸ்லி we know how to respect women. நிறைய பசங்க பொண்ணுங்களை மதிக்க செய்கிறாங்க, நிறையா ஒரு சிலர் வந்து மிதிக்கவும் செய்கிறாங்க. அதே விஷயம் பொண்ணுங்களுக்கும் நடக்குது, பசங்களுக்கும் நடக்குது. இதை வந்து கம்ப்ளீட்லி வந்து இவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆண்களே இப்படி தான், நீங்கள்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக மென்னுக்கு ஒரு அட்வைஸ் வச்சிட்ருக்காங்க. பைரவர் தாக்குனாங்க ஓகே, பட் டோட்டல் மென் வர்க்கத்தையும் வந்து தாக்குறதுங்கிறது இட்ஸ் நாட் அ குட் திங். நானுமே சொல்ல வர்றது என்னென்னா, அந்த வீடியோவில் நான் வந்து எந்த பொண்ணையுமே பர்டிகுலராக நான் சொல்லலை. இவங்களோட அந்த கருத்து அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அந்த கருத்துடைய வேறுபாடு தான் என்னுடைய கருத்து. இந்த கருத்துக்கெல்லாம் வந்து அவங்க பைரவ வச்சனால ஐ ஜஸ்ட் யூஸ்ட் திஸ் வீடியோ. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த வீடியோ வந்து பைரவ வச்சதுனால மேபி வியூஸு கிளிக் ரேட்லாம் போகலாம், நீங்கள் வந்து என்னை வெறுக்கவும் செய்யலாம். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இதில் வந்து எந்த பொண்ணையுமே வந்து நீ வெர்ஜினாக இருக்கணும் நான் கேட்க மாட்டேன், நீ வெர்ஜினாக தான் இருக்கணும்னு நான் சொல்லவும் இல்லை. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி பொண்ணுங்க வந்து வெர்ஜினாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து இட்ஸ் அஃப்கோர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங். அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் நாட் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியும் பைரவ் வந்து ஒரு தமிழ் பையங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். பைரவோட கண்டென்ட் வந்து ஒரு மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும், பட் ரீச்சிங் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல்குள்ளெல்லாம் வந்து பைரவ் மாட்டி அடிபட்டு சிக்கி சின்ன பின்னமாகி அந்த பையனை ட்ரிகர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்குது. ஜஸ்ட் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், சோஷியல் மீடியாவை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். மாறி மாறி யூடியூபர்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து
நல்லாவே இல்லை. யூடியூபர்ஸ்லாம் சண்டை போடுறத பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன், பாசிட்டிவ் வேல. அப்படி வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பைரவுக்கு பேசுகிறியா இல்லை அந்த பொண்ணுக்கு பேசுகிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேருக்குமே கிடையாது. நான் பேசினது ஏதாவது ஒரு நேரத்தில் 2 பேரில் ஏதாவது ஒரு பக்கம் நான் சாஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா ஐம் ரியலி சாரி ஃபார் தட். ஏன்னா இங்கே வந்து அவங்க 2 பேரை வந்து எடுத்து வச்சு பேசுகிறதுனால அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்னோடய பாயிண்ட் எல்லாமே ஒன்று தான், யாருக்காகவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. இப்போ இவங்க சொல்கிறது எல்லாமே யூ ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. யாருக்காகவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க, இவங்களுக்காகவும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க, பைரவுக்காகவும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஹேவிங் தியர் ஓன் பிரெயின். இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஆகிட்டு இருக்க போகிறது கிடையாது. எல்லாம் ஒரு 20-21 வயசு வரைக்கும் ரீல்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க லைஃப்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த சோஷியல் மீடியா ஃபைட்ஸ் இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நான் ஏன் இப்போ இதை பேசுகிறேன் அப்படின்னா, ஐ ரியலி ஃபெல்ட் பேட் ஃபார் பைரவ். ஏன்னா வரிசையாக வந்து அட்டாக் பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அந்த பையன் வந்து ஒரு 2.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி ஆல் அபவுட் த ஹார்ட் ஒர்க் அண்ட் ஆல்சோ ஹீஸ் ஹேவிங் ஹிஸ் ஓன் ஃபேன் பேஸ். ஆனாலும் இந்த அளவுக்கு வந்து அஃபெண்ட் ஆகி நல்ல கண்டென்ட்டெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டில் மிஸ்டேக் பண்ணது, ஏதோ ஒரு கண்டென்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறது, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் ஃபேம்காக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஈவன் நான் இப்படி மேக் பண்ணுற ஒரு வீடியோவுமே வந்து எனக்கு நான் திரும்ப இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வீடியோ பயங்கர லென்த்தாக போயிடுச்சு. 2-3 வாட்டி கேமரா சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்டோரேஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. இதை நான் எப்படி எடிட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் மெயினாக ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட்ரட். இப்போ இவங்க மூலமாக நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களோட ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. பைரவோட ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாருக்குமே பொருந்தாது. ஹீஸ் அன் இன்ஃப்ளூயன்சர். எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறதுங்கிறது இட்ஸ் டூ டஃப். அதே மாதிரி இவங்களும் வந்து பைரவை வச்சு செஞ்சுருக்காங்க. பட் அது வந்து கொஞ்சம் ஹார்ஷான இந்த ரேப்பிஸ்ட் அந்த மாதிரி வேர்ட்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ரோஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்மளோட சாங்ஸ் ரெகுலராக வந்துட்டே தான் இருக்க போகுது, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அண்ட் இந்த சேனல்லையும் நான் வந்து கொஞ்சம் ரெகுலராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டென்ட் ஐடியாஸ் நீங்கள் கொடுங்க, கண்டென்ட்டை நான் மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் யுவர் சச்சின் ஜெஸ். டட்டா.